Fundamental laws of gas. Fundamental laws of gas la three laws இருக்கு. First one Boyle's law, Charles law, then Avogadro laws. Boyle's lawsல என்ன சொல்றோம் அப்படின்னா அட temperature is constant. Temperature constant-ஆ இருக்கும்போது the value of gas is inversely proportional to the pressure of the gas. So P is inversely proportional to V is equal to PV is equal to constant. It is the Boyle's law. Then Charles law. Charles lawங்கிறது எதை சொல்றாங்க? At pressure constant இருக்கும்போது value of gas is directly proportional to the temperature. V by T is equal to constant. Then Avogadro's law. Avogadro's law என்ன சொல்றாங்க? Pressure and temperature constant இருக்கும்போது value of gas is directly proportional to the atoms or molecules present in gas. நெக்ஸ்ட் ஐ பார்க்குறோம். ஐயோட வந்து அதோட ஸ்ட்ரக்சர், அதோட 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. சிலியரி மெசல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, ஃபுல்ஃபில்லோட ஃபங்க்ஷன் என்ன, ரெட்டினாலோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ரக்சரை ஐயை போட்டுட்டு அந்த பார்ட்ஸை நோட் பண்ணி அந்த அதுக்குள்ளே இம்பார்ட்டன்ட் லைன்ஸை மேக் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சரு ஒர்க்கிங், அதோடைய டிஃபெக்ட் பார்க்கும்போது மயோபியா அண்ட் ஹைட்ரோமெட்டோபியா. மயோபியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட்னஸ்ஸு. இது வந்து லென்த்தனிங் ஆஃப் ஐபால் லென்த் ஆகிறதுனால ஷார்ட்னஸ்ஸு. இதை வந்து எதை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணலாம். அதோடைய ஃபங்க்ஷன் படிச்சுக்கோங்க, 4 மார்க் கொஸ்டின், அதை படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோமெட்ரோபியாங்கிறது லாங் சைட்னஸ்ஸு, ஷார்ட்னிங் ஆஃப் ஐபால். நம்மளோட ஐபால் ஷார்ட் ஆகும்போது வரக்கூடிய அந்த டிசீஸ் தான் நம்ம ஹைட்ரோமெட்ரோபியான்னு சொல்கிறோம். ஹைட்ரோமெட்ரோபியா கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறோம். தென் பெரிஸ்டோபியா அப்படிங்கிறது நம்ம சிலியரி மசில்ஸ் வீக் ஆகுறதுனாலையும் இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனாலையும் டிசீஸ் வருது. அதுக்கு வந்து 5 ஃபோக்கல் லென்ஸை யூஸ் பண்ணி அந்த டிசீஸை கரெக்ட் பண்ணிக்கிறோம். அஸ்ட்ரோமெட்டிசம் அப்படிங்கிறது நம்மளோட ஐ வந்து என்ன பண்ணாது, பேரலாக திங்ஸையோ ஹரிசாண்டல் திங்ஸையோ நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் லென்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மைக்ரோஸ்கோப்பில் வந்து 2ஆக நம்மளுக்கு டிவைட் பண்ணுறோம். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, வெரி ஷார்ட்டாக உள்ள மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பு அது வாட்ச் ரிப்பேரு, ரொம்ப ஒரு இதில் மைனூட்டாக பார்க்கக்கூடிய அந்த இதிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா இந்த டயக்ராம், இப்போ நம்ம லென்ஸில் எங்கே ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம், எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் டயக்ராம் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட பவர் தென் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் தான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புங்கிறது. ரொம்ப அக்யூரேட்டாக, ரொம்ப மைன்யூட்டாக நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம், இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுறோம். இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு ஸ்ட்ரக்சரிங்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி தியரியில் படிச்சிருக்கோம். அதை நல்லா நீட்டாக டயக்ராம் போட்டு படிச்சுக்கோங்க. அடுத்து டெரஸ்ட்ரியல் மைக்ரோஸ்கோப். டெரஸ்ட்ரியல் மைக்ரோஸ்கோப்ங்கிறது இந்த பிரின்சிபலை வந்து நம்ம வெர்னியர் காலிப்பரில் யூஸ் பண்ணுறோம். வெர்னியர் காலிப்பரில் எவ்வளோ மில்லிமீட்டர் வரையும் நம்ம அதை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா 0.01 மில்லிமீட்டர்ஸ் வரையும் யூஸ் பண்ணுறோம். டெலஸ்கோப்பில் என்னென்ன 2 டைப்ஸ் இருக்குது, ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அண்ட் ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப். ரிஃப்ராக்டிங் வந்து என்ன இருக்குன்னா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பு, டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அப்படிங்கிறது நம்ம எங்கே கேலக்ஸி, இந்த பிளானட்ஸ், ஸ்டார்ஸ் இதெல்லாம் நம்ம அதோடைய இதை மெஷர் பண்ணுறதுக்கு, அதை பார்க்குறதுக்கு நம்ம வியூவிங்க்கு யூஸ் பண்ணுறது என்னென்னா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பு. அண்ட் தென் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்புங்கிறது அதை வந்து நம்ம எர்த்தில் யூஸ் பண்ண முடியாது, அந்த டெலஸ்கோப்னு சொல்கிறோம், டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்னு சொல்கிறோம். அதோடைய அட்வான்டேஜஸ், அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, யூசஸ் வந்து 2 மார்க் கொஸ்டின் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன்ஸ் ஆட்டம்ஸ் அண்டு மாலிகுல்ஸ். வாட் இஸ் ஆட்டம்? இந்த லெசன்ஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லெசன்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இதில் எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் 4 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. 4 மார்க் கொஸ்டின்ஸில் எப்படி கேட்கலாம், எந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 or 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 or 6 பாயிண்டில் நமக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணாவே போதும். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இந்த லெசனுக்கு அதிகமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக இல்லை, அதே நேரத்தில் நம்ம வந்து ஈஸியாக இந்த கொஸ்டின்ஸ், இந்த லெசனில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். லெசன்ஸை பார்ப்போம். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். வாட் இஸ் ஆட்டம்? ஆட்டம் அப்படின்னா, ஆட்டம் இஸ் எ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல், அது ஒரு துகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆட்டம் அப்படிங்கிறத இந்த வேர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக் வேர்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆட்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு த சயின்டிஃபிக் தியரி ஆஃப் ஆட்டம் வாஸ் ப்ரொப்போஸ் பை ஜான் டால்டன். ஜான் டால்டனுடைய தியரியை பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டம் இஸ் ஏ இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ். ஆட்டத்தை வந்து நம்ம வந்து உடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னார். இது யார் சொன்னால் அப்படின்னா, ஸோ ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு இதை பற்றி, ஆட்டத்தை பற்றி தெளிவாக சொன்னாங்க. பட் அவர் சொன்ன தியரி கரெக்டாக இன்கரெக்டாக அப்படின்னு பார்த்தோம்னா, ஜான் டாலுடைய தியரியானது இன்கரெக்ட். எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜான் டாலனுக்கு அடுத்து வந்த சயின்டிஸ்ட் ஜே தாம்சன்ஸ், ரோதர்ஃபோர்டு, நீல்ஸ் போர், இவங்களாம் வந்து சொன்னதுக்கப்புறம், ஸோ ஆட்டம் இஸ் ஏ டிவைசிபிள் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆட்டம் இஸ் ஏ டிவைசிபிள் பார்ட்டிகல் சொன்னதுக்கப்புறம் ஆட்டத்தை பற்றி ஒரு தியரியானது ஃபார்ம் ஆனிச்சு. மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படின்னு சொல்லுவோம். மாடர்ன் அட்டாமிக் தியரியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது டிவைசிபிள் பார்ட்டிகல்ஸ் சொல்லியாச்சு. டிவைசிபிள் பார்ட்டிகல்ஸ் எப்போ சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு ஆட்டம் பார்க்கும்பொழுது புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ். இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆட்டத்துடைய சென்ட்ரு பார்ட் அப்படிங்கிறது என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். அப்போ சென்ட்ரு பார்ட் ஆஃப் தி ஆட்டம் இஸ் கால்டு நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ளே என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புரோட்டான் அண்டு நியூட்ரான்ஸ். எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தோம்னா ரிவால்வ் அரவுண்ட் நியூக்ளியஸ் ரவுண்ட் பண்ணி எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ரைட், இப்போ நம்ம வந்து மாடர்ன் அட்டாமிக் தியரி போகலாம். ஸோ ஆட்டம் இஸ் எ நோ லாங்கர் இன்டிவைசிபிள் பார்ட்டிகல்ஸ். ஸோ எப்போ ஆட்டம்ங்கிறது இன்டிவைசிபிள் பார்ட்டிகல்ஸ் எப்படி சொல்கிறோம், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம வந்து ஆட்டத்துக்குள்ளே இருக்கும்பொழுது நம்ம கண்டுபிடிச்சதுனால எப்படி டிவைசிபிளோட அதை ப்ரோக்கன் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த இன்டிவைசிபிள் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆட்டம் இஸ் ஏ நோ லாங்கர் இன்டிவைசிபிள் பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட்டு, ஆட்டம் ஆஃப் த சேம் எலமெண்ட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். சரி, அட்டாமிக் மாஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஆட்டத்தை பற்றி வேறு ஒரு டீட்டெயில்ஸ் மேலே தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மாஸ் நம்பர்னா என்ன, அட்டாமிக் நம்பர்னு பார்க்கணும். மாஸ் நம்பர் அண்டு அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இது அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு எலமெண்ட்டுடைய புரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரானுடைய கவுண்டிங்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டோட்டல் கவுண்டிங்கை தான் நம்ம மாஸ் நம்பர் சொல்லுவோம். புரோட்டானுடைய கவுண்டிங்கை மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ரைட், அப்போது செகண்ட் பாயிண்ட், ஆட்டம் ஆஃப் த சேம் எலமெண்ட் மே ஹாவ் த டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ், ஐசோடோப். அப்போ ஐசோடோப் அப்படின்னா சேம் எலமெண்ட்டாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், பட் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அட்டாமிக் நம்பர் எப்படி ரைட் பண்ணுறது, மாஸ் நம்பர்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் அப்படிங்கிற எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, அட்டாமிக் நம்பரை வந்து இசட் அப்படின்னும், மாஸ் நம்பரை ஏ அப்படிங்கிறது ரைட் பண்ணுவோம். அப்போது குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் 17, மாஸ் நம்பர் 35. ஐசோடோப் அப்படின்னு பார்த்தா, ஐசோடோப் மீன்ஸ் சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ரைட், நெக்ஸ்ட் பாயிண்ட், atom of different element may have the same atomic mass அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஐசோபார், இப்போ ஐசோடோப் என்ன பார்த்தோம், அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐசோபாரில் பொறுத்தவரையும் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாஸ் நம்பர் வந்து சேமாக இருக்கும். அப்போ ஐசோபாரில் எலமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஐசோடோப்பில் எலமெண்ட் சேமாக இருக்கும். இந்த பாயிண்ட் ஐசோடோப், ஐசோபார் அப்படிங்கிறது 2 மார்க்கில் நமக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட், ஆட்டம் ஆஃப் ஒன் எலமெண்ட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் இன்டு ஆட்டம் ஆஃப் அதர் எலமெண்ட்.
ரைட். ஒரு எலமெண்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்டுடைய ஆட்டமானது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அது வந்து அனதர் எலமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். இப்போ எக்ஸ் அப்படிங்கிற எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது ஒய் அப்படிங்கிற எலமெண்ட் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், atom is the smallest particle that take part in a chemical reactions. Atom is the smallest particle, and the smallest particle chemical reaction involve ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், the mass of atom can be converted into energy E equal to mc squared. E energy, m mass, c velocity of light. Next, molecules. Molecules means a combination of two or more atoms. Molecules எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஹோமோ அட்டாமிக் மாலிகுல்ஸ், ஹெட்டிரோ அட்டாமிக் மாலிகுல்ஸ். ஹோமோ அட்டாமிக் மாலிகுல்ஸ்னால் மாலிகுல்ஸ் மேடப் ஆஃப் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஒரு மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாலிகுல்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டமானது சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, ஒரே விதமான மாட்டமானது சேர்ந்து ஒரு மாலிகுல்ஸ் உருவாக்கணும் சார் நம்ம வந்து ஹோமோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் சொல்லுவோம். ஹெட்டிரோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கண்டெயின் இன் ஒன் மாலிகுல்ஸ். ஒரு மாலிகுலில் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஹெட்டிரோ அட்டாமிக் மாலிகுல்ஸ். ஹோமோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் மீன்ஸ் molecules made up of similar kind of atom. For example, homo atomic molecules example O2, N2, Cl2, இதெல்லாம் ஹோமோ அட்டாமிக் மாலிகுல்ஸ். இப்போ O2 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி மாலிகுல்ஸ் உருவாக்குது. அதே போல் 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இங்கே குளோரினில் பொறுத்தவரைக்கும் 2 குளோரின்ஸ். அப்போது சேம் ஆட்டம்ஸ். Next, heteroatomic molecules. Heteroatomic molecules, different atoms contain in one molecules. Example, H2O. Molecules further எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா monoatomic molecules, diatomic molecules, triatomic molecules, polyatomic molecules. இப்போ mono means one, di monoatomic molecules, mono 1, di 2, tri 3, poly many. Monoatomic molecules means example helium, neon, argon. இதெல்லாம் monoatomic molecules. Diatomic molecules example, so molecules 2 atoms இருந்துச்சுன்னா அது diatomic molecules. So diatomic molecules வந்து homoatomic molecules example. Diatomic O2, N2, Cl2, diatomic molecules. Triatomic molecules means 3 atoms contained in one molecules. Example ozone. Polyatomic molecules means poly means many atoms contained to form polyatomic molecules. Next, atomicity. Atomicity means the number of atoms contained in one molecules. ஒரு மாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டத்தை நம்ம சொல்லலாம் atomicity அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ்னு பார்த்தோம்னா ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ். இப்போ இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்கக்கூடிய கொஸ்டின் இது எதிர்பார்க்கலாம். அந்த கொஸ்டின்ஸ் 2 மார்க்கில் ஸோ ஆட்டத்துக்கும் மாலிகுலில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ an atom is the smallest particle of the element. ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டுடைய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்னவாக இருக்கணும்னா ஆட்டம்னும். அதே போல் ஒரு காம்பவுண்டோ ஒரு மாலிகுல்ஸ் இருந்தால் அந்த மாலிகுல்ஸ் காம்பவுண்ட் ஆர் எலமெண்ட் இருந்தால் அதோடைய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து மாலிகுல்ஸாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட், ஆட்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். ஆட்டம் வந்து சிங்கிள் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் இது இருக்காது. எக்ஸப்ட் நோபல் கேசஸ். நோபல் கேசஸ் மீன்ஸ் ஹீலியம், நியான், ஆர்கான்ஸ். மாலிகுல்ஸ் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். Next one is atom high reactive, molecules less reactive. Atom does not have a chemical bond. ஏன்னா ஆட்டம் சிங்கிள்ஸாக இருக்கனால அது வந்து கெமிக்கல் பாண்ட் இருக்காது. மாலிகுல்ஸில் வந்து கெமிக்கல் பாண்டானது ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய இப்போ பார்த்ததில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மார்க்கை பொறுத்தவரையும் அட்டாமிசிட்டி கேட்கலாம். அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் கேட்கலாம். ஐசோடோப்பு, ஐசோபாரு, ஐசோடோன்ஸு இதெல்லாம் கேட்கலாம். அதுமாதிரி 4 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்தவரையும் நம்ம வந்து மாடர்ன் அட்டாமிக் தியரி இந்த கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்.